வேற்று கிரகத்திலிருந்து இறங்கியிருக்கு, பார்த்து பேசுங்க. இது வேற்று கிரகத்திலிருந்து வந்திருக்கு. லோடி கிங்கிடி மடகுண்டோ லேடி பம்பனைக்கு ஜாகடலைக்கு எப்படி ரெண்டு ஜாகுடு ஜாகுடு என்ன வாந்தி எடுக்கிறது கூட உள்ளே போ. மைக்கில் வாந்தி எடுக்கணுமா? இந்த பக்கம் போ. இந்த பக்கம் தான் போவேன். முடியாது. ஏன் முடியாது? சூரமுள்ள வெட்டி அடைச்சு வச்சிருக்கேன். தாண்டிட்டு போறேன். தாண்ட முடியாது. ஏன் முடியாது? மாட்டிக்குவேன். முடியாது என்று சொல்றது முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை. ஹலோ வாங்க பாஸ், வாங்க பாஸ். எனக்கு நீ கிளம்புற, எனக்கு கிளப்பி விட்டுட்ட. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி உனக்கு சுத்தமாவே தெரியாது. வீரன் சூரன் வில்லாதி வில்ல. ஏற்கனவே ஒருத்தனை பொழந்திருக்கேன். வேற பொழந்திருக்கியா? ஆமா, கேட்டு பாரு அலையசன்ட்ட. நீர் பொழந்ததெல்லாம் நீ எனக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம். நீ வீரனா இல்லன்னா சூரனான்னு எனக்கு தேவையில்லை. மண்டக்கணமா பேசுகிறது எனக்கு பிடிக்காது. கொழுப்பா பேசுறது எனக்கு பிடிக்காது. கொழுப்பு என்னுடன் பிறந்தது, மண்டக்கணமும் என்னுடன் கூடவே பிறந்தது. மண்டக்கணம் என்கிட்ட ஆகாது, கொழுப்பு என்கிட்ட வேகாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். உன்னோட பழி சுமத்துறேன். பழியா? இந்த வெள்ளச்சாமி மீது பழியா? என் மேல வந்து குற்றமா? ஆமா. இந்த சீனிவாச மேல குற்றமா? ஓசியில் வந்த உனக்கு உல்லாச பேச்சு தேவையில்லை. காசு கொடுத்து நின்னாலும் கூட என்னுடைய ஜீவன் உள்ள இருக்குங்கிறத மறந்துட்டு பேச. ஆதியில இருந்து காத்து கொண்டு இருக்க. ஆதியில இருக்க இல்லனா பாதியில் வந்த நீ உட்கார்ந்திருக்க. கேட்டனா? நீ ஒரு திருடன், நீ ஒரு அயோக்கிய, நீ ஒரு கலவான், நீ அயோக்கிய, நீ ஒரு மல்ல போய் சொல்லி, நீ ஒரு நீ ஒரு பொறுக்கி. யாரை பார்த்து பொறுக்கணும்? யாரை பார்த்து நீ அயோக்கியன்னு சொல்ற? நான் வேணாம்னு நினைக்கிறேன். நான் வேணும்னு நினைக்கிறேன். வேணாம் வேணும் என்ன? நமக்கு வேணும்னு தான் சொல்லணும். வேண்டாங்கிற வார்த்தையே இருக்க கூடாது. உன்னை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. உன்னை பார்த்து பாவம்னு விட்டுருவோம். பாவமா? ஆமா. என்னை பார்த்தா? ஆமா. இந்த வீரனை சூரனை பார்த்து பாவம் என்று தவறு என்று தெரிவிக்கவில்லையா? ஒரே மிதி மிதிக்கலாம்னு என்ன வருது? பேசாம நிக்கிறேன். ஏ சீனிவாசா, வெள்ளச்சாமி, நீ ரொம்ப நடிக்கிற. நீ ரொம்ப அதிகமா நடிச்சுக்கிட்டு இருக்க. எந்த வேடனும் வேட வேஷ விட்டு ஓ மாதிரி நடிச்சத நான் பார்த்தேன். நீ வந்து எந்த பபுனும் இப்படி என்கிட்ட மோதி பார்த்ததில்லை. கண்ணை குத்துற அளவுக்கு கையை கொண்டுகிட்டு வந்திருக்க. நீ கையை நீட்டினதுனால நான் கொஞ்சம் அதிகமா நீட்ட வேண்டியிருக்குது. இதுக்கு பேரு ஆள்காட்டி விரல். இதை என்கிட்ட கொடுக்கிட்டு வந்தா முடிச்சிடுவன். கட்ட வேலை. இதை கொண்டு வந்து ஆட்டுன சடக்குன்னு ஒடிச்சிருவேன். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன என்ன இந்த சிரிப்பு என்னிடம் ஆகாது. எந்த சிரிப்பு என்னிடம் முடியாது. உன்னுடைய சிரிப்பு பொய் சிரிப்பு. இல்ல, உன்னுடைய சிரிப்பு களவாணி சிரிப்பு. ஏய், பார்த்து பேசும். மரியாதை உனக்கு. எனக்கு மரியாதை நீ கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். பாயா பாயா, எங்க போற? ஓறது மட்டும் நடக்காது. நகல விட மாட்டேன். மைக்க தூக்கி மண்டை பிளந்து சொத்தி உன்னை ரெண்டா பிளந்துருவேன். ஏற்கனவே வந்த நாவலுடைய மண்டையை பிளந்தவன். சரி, நீ அவரை பிளந்திருக்கலாம். உன்னை டாரா கிழிச்சிருவேப்பா. கருது அடிச்சு விடுவேன். காரை தூக்கி அடிச்சு மோதி பாப்போம். ஒத்த கொத்த நில்ல. ஒத்த கொத்த வா வா. ஏய் வான்னு. வீர சூரனாம்ல. மரியாதை கொடுத்தா மரியாதை. உம்மை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது. ஒரு பக்கம் பார்த்தால் உம்மை நினைத்தால் எனக்கு அவமானமாக. உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப ஏளனமா இருக்குது. எது ஏளனமா சிரிக்க வேண்டியிருக்குது. கோழியோட குண்டி மஜரை தலையில சொருகி கொண்டு பேசினா நீ என்ன பெரிய ஆளா? 10 ரூபாய்க்கு பாசி வாங்கிட்டு நீ போட்டு வந்தீங்க, நீ பெரிய ஆளா? ஆண்டவா,
இறைவா 10 ரூபா பாசியா முத்து பவளம் ரத்தினம் இது பூரா நெருக்கி நான் வாங்கினது எவ்வளவு தெரியும்? எவ்வளவு? பெருமாள் ஆசிரம் கேட்டு பாருங்க. பெருமாள் ராசி எனக்கு வாங்கி கொடுத்தது கிட்டத்தட்ட 38,000 ரூபாய். 38,000 ரூபாய்க்கு பெருமாள். நீ என்ன பெருமாள் ராஜா சொல்ற? துர்ராஜாட்ட கேட்டு பாரு. இது எவ்வளவு தெரியுமா? 43,000 ரூபாய். ஏது ஒரு எத்தனைக்கு எத்தனை தான் இருக்கணும்? 40 அப்புறம் 30. சீனிவாசா என்ன வெள்ளச்சாமி என்ன கேன குதின்னு நினைக்கிறியா? என்ன சொல்லணுமா? நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். பாவம்னு உன்னை விட்டுறேன். போ வேணா. ஏய் என் வீர பத்தி உனக்கு தெரியாது. இல்ல என்னை பத்தி உனக்கு சுத்தமா தெரியாது. தங்கத்தினால தொட்டிலே சந்திர தொட்டிலே என் வீரனே என் வில்லை இருந்தவனே வீரனோடு வந்தவனே என்றெல்லாம் பாராட்டி சீராட்டி எந்த வீரத்தேவனை வளர்த்தார்களோ அந்த வீரத்தேவனை பாசம் என்றால் சங்கிலியால் பிடித்து சபையுடைய நிப்பாட்டி இருக்கின்றார்கள். எதற்காக? என் தங்கையுடைய பாசத்திற்காக. அன்பு கட்டலிலே ஆசையாய் வளர்த்து வீரனாக சூரனாக வில் பயிற்சி வான் பயிற்சி மல்யுத்தம் முதற்கொண்டு கத்து கொடுத்த ஏன் ஆயுதம் என்னன்னு கேக்குறேன். அங்கிட்டு போய் நின்னு பாரியா. எத்தனையோ ராஜபாட்டுகளை சந்திருக்கிறேன். எத்தனையோ ராஜபாட்டுகளை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் உண்மை போல் நடிப்போடு சேர்ந்த இந்த வசனத்தை நான் சந்திக்கிறேன். நானும் சொல்றேன். எத்தனை பாப்ப நானும் சந்திருக்கல. இந்த கொழுப்போட பேசி நடிச்சவனை பார்த்தது இல்லையா? போட்டுருவேன். ஏ சீனிவாசன் செட்டியாரே வெள்ளச்சாமி நான் பண்டாரம் வெளியில காட்டி கொடுத்துட்டு என்ன பச்சையா சொல்ற? அப்புறம் நான் சொல்ல மாட்டேனே. ஏப்பா யாராச்சும் ஜாதியை கேட்டாங்களா? என்ன சாதிக்க பிறந்தவன்னு பேசு. நானும் சாதிக்க பிறந்தவன் தான். உன்னை தோற்கடித்து விட்டால் நான் சாதிக்க பிறந்தவன். நீ சாதிக்காய் பெற இல்ல இன்னொரு காய் இல்ல புடலங்காய் போற எனக்கு கேட்டனா? இந்த வெள்ளச்சாமியை பார்த்து புடலங்காய் என்று சொன்ன ஒரே ராஜா பார்த்து நீதான். ஒன்னே புடலங்காய்னு சொல்லலையா? நீ சாதிக்காய்க்கு பெற இல்ல புடலங்காய் கூட பெற. நீ எதுல பிறந்தேன்னு கண்ணு? சீனிவாசா. என்ன வெள்ளச்சாமி? என்னிடம் நீ ஓத்து விடுவாய். நீ என்னிடம் ஓடி விடு. அவர் சொல்றது என்னன்னா எங்க வேணாலும் பிறந்தது ஒரே பேர் தான். அப்புறம் என்ன? அந்த டேய் ஆமா என்ன? ஐயோ என்ன பயமா இருக்க என்னை பார்த்தா? ஐயனே என்ன என்னையா? என்ன திடீர்னு என்ன ஒரு பதட்ட? என்ன 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 பிரச்சனை? ஆண்டவா என்ன? இறைவா உங்களை பார்த்தால் கோபம் வருகிறது, பதட்டம் வருகிறது. இதனால் முடிய உங்களை பார்த்து பேசிக் கொண்டு இருக்கிறேன். சரி. இப்பொழுதுதான் உங்கள் நெற்றியவே பார்த்தேன். சரி. நெற்றியில் சிவச்சின்னம். ஆமாம். உங்கள் மீது கோபம் வந்தாலும் என்னை அடக்கு என்கிறது. இனம் புரியாத பாசம், இனம் புரியாத ஒரு பந்தம். ஐயா தாங்கள் தாங்கள் எங்கிருந்து வருகிறேன்? நானும் வந்த வேகத்திலே உன்னை காலை பிடிச்சி கருதடிக்கலாம். என்னன்னு தெரியல. உன் முகத்தை விட்டு பார்த்த உடனே எனக்கு உள்ளூர ஒரு பாசம் தோணுது. ஐயா என்ன 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 வீரத்தவா? கண்டு விட்டேன் உன்னை. வீரத்தேவன் நீதானே? நீதான் வீரத்தேவன். நீதான் வீரத்தேவன். சடையனை உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா. அப்பாவா? என்ன என்ன என்னையா? இந்த சீனியில நடிக்கும் பொழுது எல்லா பெட்டிக்காரர்களும் ரெஸ்ட் தான் எடுப்பார்கள். நடிப்புக்கு தகுந்த அந்த சோக மிச்சியை கொடுக்கிறார்கள். அதான் முக்கியம். சடையன் உங்களுக்கு அப்பா, சடைச்சி எங்க அம்மா, அழகாக அண்ணன், அழகா ஒருத்தன் சாட்சாத்து
கண்ணே அழகா உனக்கானும் ஆவலி நாளின்று அழகா உனைக்கானும் ஆவலி நாளின்று எல்லாம் தேடுவதோ முருகாயேவும் முருகாவும் அருள் வேண்டி தினமுன்னா எங்கெல்லாம் எங்கெல்லாம் நான் வந்த நேரம் நீங்கள் போது போது என்று சொல்லிக் கொண்டே போங்கள். அவர் முடிச்சிருக்காங்க. ஐயோ ஐயா பல்ப தின்னுட்டு இருக்கானே. மச்சான் மச்சான் ஏயா இவ்வளவு விபரீதமான என்னாச்சு? சரி எனக்கும் உன் தங்கச்சியை கட்டி கொடுக்கறேன்னு சொல்லி ஏன் இப்படி விபரீதமா பண்ற? வாடிங்க வாடியா சரி மாப்பிள மாப்பிள ஜோட கிங்கினி மடகுண்டலாடி ஐயா என்ன இந்த ஐயா மாப்பிள சீனிவாசா நான் கேக்குறேன் முருகா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியல்ல முருகா அதுக்கு போய் போய் கரண்ட்ல வந்து மின்சாரத்துல வந்து வாய வைக்கிறியே ஏன்டா ஐயா, அடி- ஒரு வருஷம் வரைக்கும் அப்புறம் வருஷம் திருப்புற வரைக்கும் அப்புறம் கல்யாணம் நடக்காது. என்னையா நீ முருகா. ஐயா உன் தங்கச்சியை கொடுக்கறேன்னு உன் சொல்லிவிட்டு தங்கச்சியை தரேன் இருக்கா அந்த வள்ளி ஐயா கொண்டாந்து விட்டமா வேடிக்கை பார்த்தமான்னு இவாள் இவாள் வள்ளியா ஆமா தவறாக நினைத்துக் கொண்டு எப்படி எப்படி இது உங்களுக்கு தங்க வேண்டும். தங்கையா என்னுடைய என்னுடைய மத குண்டி இவள் சரி உனது தங்கையை கூப்பிடுங்க அழைக்கிறேன். தங்கச்சி மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நீயும் மீனம்மா சுகமான புதுராகம் உருவாகமே நாணம் சுகமான புதுராகம் இது வேண்டாமோ மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா சிங்கம் ஒன்று நேரி வந்து ராஜனடை போடுதே தங்க மகன் தேரி வந்தால் கோழி மின்னல் சூடுதே முத்தையிலே பேசி விதை செய்ய போடுதே தத்தி தத்தி தாழ்ந்தாய் மோகம் கொண்ட மன்மதனும் பூங்கனைகள் போடவே தாகப்பட்ட காலை நெஞ்சம் காவல் கண்ணை மூடுதே பன்னிரண்டு காது சொல்ல இந்திரனி காலமே வீரர்கள் சூரியர்கள் என்ன மாயமோ இதமான புதுராகம் உருவாகும் நாணமோ சுகுமாரம் புதுராகம் இது வெட்டத்தான் மீனம்மா சீனிவாசா இட்ட அடி நோகும் அம்மா புகையிலி தூ ஹலோ அடா இல்லா அம்மா அண்ணே ஏய் கொன்னு விடுவேன் பாத்துக்க ஏ சீனிவாசா என்ன சின்னுங்கிற
அன்பு சகோதரமே, அண்ணா இந்த உருவத்தை பார். யார் அவர்? பெரிய மன்னன் மனோகரன் நினப்ப அக்கால ஓலி. அவங்க செயல பாருங்க. ஏய், திருட மாயி முழிக்கிற ஏன் வெள்ளச்சாமி? முருகா, சந்தடி சாக்கில் உங்க உட்கால ஒளி நான் உங்களை வக்கால ஒளி சொன்னாதான் என் தங்கச்சியை முருகன்னு தெரியாது. சந்தேகப்படாது. நல்லா நடிக்கிறாடா சீனிவாசா. இந்த ராஜப்பட்டு நடிக்காத நடிப்பு நடிக்கிறாடா. பல்ல கடிக்காத நாக்க கடிச்சுக்குவேன். இந்த உருவத்தை பார். யார் அவர்? இந்த பருவத்தை பார். யார் அவர்? காலையில் என் தலையில என் தலையில இப்படிப்பட்ட தலையில தான் காலையில உள்ள போச்சுன்னு சொல்றாருமா. என்னது? மான். நவ்வி. மானா? மான். மானம்ல ஒரு மண்ணா கட்டி லவ்வி. என்னைய பார்த்தா உனக்கு இழுச்சா குதிமா தெரியுதா? நாங்க போறோம்னா நாங்க போற. நீ எதுக்கு வர்ற? நீ எதுக்கு கூட போற? எது? நான் எதுக்கு கூட போறேனா? என் தங்கை நான் வளர்த்தேன். நான் உள்ள விட்டுட்டேனே. அப்படியா? தங்கச்சி, இவர் தானம்மா அந்த வேடுவர். சிவனேன்னு நிக்கிறேன். நான் வந்தாவே தலைவலி தைலம் வாங்கிட்டு வந்துடுற ஐயா. வக்கால ஒளி. நீ பூராவே சிரிச்சுக்கிட்டு இருக்க. தங்கச்சி, அண்ணே இவரிடம் மானிங்க வல்ல அப்படின்னு உள்ளவா கோச்சுக்காதீங்க. நான் என்ன பண்றது? என் தங்கச்சி கிட்ட அப்படித்தான் சொல்லணும். சரி நல்லா நடிக்கிறீங்க, நல்லா பாரு. புராணம் எல்லாம் பேசு. புராணம் பேசி மானை பிடிச்சிரு. என்ன மானை பிடிச்சிரு. யோ வெள்ளச்சாமி, இங்க இல்லையா மச்சான் வெள்ளச்சாமி, இவ்வளவு அழகா வசனங்களை வீர வசனமா அவ்வளவு அழகா நடிச்சு பேசிக்கிட்டு இருக்கியே, இவ்வளவு தூரம் பண்றியே, நீ ஒரு பப்புன் போடலாமே. கொலையாத்துட்டாயா? நல்லா சத்தியமா சொல்றேன். எந்த ராஜா பாட்டு நாடகத்தை நின்றுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர உங்க மாதிரி நடிச்சதே ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலே தான். நீங்க நல்லா நடிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க. ஏன் நீங்க வள்ளியம்மா நாடகத்துல ராஜா பாட்டு போட்டான்னு? இப்ப இது என்ன நாடகம்? இல்ல பேசாது. நீ தப்பிச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இப்ப பேசுற. மாமனை எங்க உன்னை சந்திச்சாலும் சரி இருக்கட்டும். ஆனா சந்திக்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது கிளம்பியா மன? இப்ப கிளம்பாது. உனக்கு வெக்கம் இல்ல, கூட்டி தான் வந்து விட்டுட்டியல்ல. ஏண்டா வக்கால ஓலி, உன் காரியத்துக்கு நீ தலையிட்டுக்கிட்டு இருக்கியா? இல்ல 200 பவர் மாத்திரையை போட்டுக்கிட்டு நான் என்ன பண்றேன்?